வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது பிளாக் காஃபி அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட தமிழ் டப்டு வெர்ஷனோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா தந்தி ஒன் சேனல்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல பாபுராஜ் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. இந்த படம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன சால்ட் அண்ட் பெப்பர் அப்படின்ற படத்தோட சீக்வல். அந்த சால்ட் அண்ட் பெப்பரை தமிழ்ல கூட உன் சமையலறையில் அப்படின்ற பேர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பிரகாஷ் ராஜ், ஸ்னேகாலாம் நடிச்சிருப்பாங்க. அதுல ஒரு சமையல்காரர் கேரக்டர் இருக்கும். தமிழ்ல தம்பி ராமையா பண்ணிருப்பாரு அண்ட் மலையாளத்துல இது பாபுராஜ் அப்படின்றவர் பண்ணிருப்பாரு. இந்த பாபுராஜ் கேரக்டருக்கும் அந்த முதலாளியா இருக்கக்கூடிய லாலுக்கும் ஒரு விதமான பிரச்சனை அப்படின்றது வந்துடும். அதனால கோச்சிக்கிட்டு அவர் கொச்சிக்கு போயிடுவாரு. கொச்சியில லீனா அப்படின்ற ஒரு ஃபேஷன் டிசைனரை சந்திக்கிறாரு. இவங்க இவரோட உதவியோட பியர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோடய கூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த லீனா தங்கியிருக்கிற வீட்டில் ஆல்ரெடி 3 பெண்கள் தங்கியிருப்பாங்க. ஸோ மொத்தம் 4 பெண்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ள இவர் ஒரு சமையல்காரராக போவார். அந்த வீட்டில் ஓவியாவும் ஒன் ஆஃப் த பெண் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 4 பெண்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இவர் உள்ள வந்ததுக்கு அப்புறமாட்டு அதில் என்னென்ன மாற்றங்கள் வருது அண்ட் டுவர்ட்ஸ் தென் லாலோட சேர்ந்தாரா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். அதாவது சால்ட் அண்ட் பெப்பர் எவ்வளோ ஒரு ஃபீல் குட் மூவியோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ஃபீல் பேட் மூவி இந்த படம் அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்தை ஏன் சீக்குவலாக விட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்படின்றதே இருக்கதான் செய்யுது. ஏன்னா இந்த படத்துலயே இவங்க சொல்ல வந்த விஷயம் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை. அண்ட் ஸ்கிரீன் பிளேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அன்ஆர்கனைஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், இந்த படத்துல அந்த 4 பெண்கள் இருக்கக்கூடிய விடுதியில ஒரு ஆண் உள்ள போறான். ஸோ அவனால இந்த பெண்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத இந்த கதையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பெண்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றதே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி தான் இருந்துச்சு. ஸோ அதுவே ஸ்ட்ராங்கா இல்லாத போது இவரோட இன்வால்மெண்ட் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்ல தான் அந்த படம் பார்க்க தோணுச்சு. அண்ட் அந்த கேரக்டரை பாபுராஜ் நல்லா அடாப்ட் பண்ணி தான் பண்ணியிருப்பாரு. பட் ஸ்டில் அந்த கேரக்டருக்குமே ஒரு ஃபெமினின் டச் கொடுத்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி தான் காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பிரம்மாண்டமான ஃபேஷன் டிசைன் ஷோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஈவெண்ட்டை காட்டியிருப்பாங்க. சரி, என்னடா பயங்கரமா இருக்கே அப்படின்னு பார்த்தா அதுல அந்த ரேம்ப் வாக் முதற்கொண்டு ரொம்ப ரொம்ப செயற்கைத்தனமா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் டுவர்ட்ஸ் தென் முடிக்கும் போதும் அதே மாதிரியான ஒரு ஈவெண்ட்டோட தான் முடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சுமாரான ஒரு படம். கண்டிப்பா ஸ்கிப்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1.75 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல. பார்க்கணும்னா உங்க இஷ்டம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.